என் பேர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன் ஐபிஎஸ். என் பேருக்கு பின்னாடி வந்த 3 எழுத்து தான் என் வாழ்க்கை, என் தவம். 24 வருஷ தவம். அந்த வயசுல தான் ஐபிஎஸ்ல செலக்ட் ஆனேன். அது வரைக்கும் அர்த்தம் இல்லாமல் போயிட்டு இருந்த என் வாழ்க்கை அதுக்கப்புறம் மொத்தமாக மாறி போச்சு. வாழ்க்கையில் மறக்க முடியாத நிறைய விஷயங்கள், நிறைய சந்தோஷங்கள், சில காயங்கள், சில ஏமாற்றங்கள். 27 வயசில் ஏஎஸ்பியா கோயம்புத்தூர் நார்காட்டிக்ஸ் பிரிவில் ஜாயின் பண்ணேன். 2 வருஷம் கழிச்சு கிரைம் பிரான்ச், மெட்ராஸ் சிட்டி. அன்புச்செல்வன் ஐபிஎஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். This is அன்புச்செல்வன். ஸ்ரீகாந்த், அருள், இளமாறன், சத்யேந்திரன், இன்டெலிஜென்ட் கைஸ். ஜேசிபி குமரவேல். ஹலோ. இவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப கிரைம் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. இந்த ஆபரேஷன்ஸ் முழுக்க உங்க கூட இருப்பார். அண்ட் ஆஃப் கோர்ஸ் மிஸ்டர் வாசுதேவன் நாயர், கிரைம் பிரான்ச், மும்பை போலீஸ், ரிட்டையர்டு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். 27 என்கவுண்டர்ஸ் பண்ணியிருக்காரு. தனி ஆளா இருந்து ஒரே வருஷத்துல 24 கேங்ஸ்டர்ஸை ஒழிச்சிருக்காரு. He is one of the best. வாசுதேவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. உங்களுக்கு ஒரு அட்வைசரா கூட இருக்க சொல்லியிருக்கேன். Gladly. This is my criminal intelligence unit. இந்த டீம் அசெம்பிள் பண்ணது நான் தான். These guys are handpicked by me and will report directly to me. வாசு, அன்புச்செல்வனும் ஸ்ரீகாந்தும் கோயம்புத்தூர்ல நார்காட்டிக்ஸ் டிவிஷன்ல ஒண்ணா ஒர்க் பண்ணவங்க. அருள், இளமாறன் தூத்துக்குடியில லா அண்ட் ஆர்டர்ல ஒண்ணா ஒர்க் பண்ணவங்க. கமாண்டோ ட்ரைனிங்ல 4 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. சார், இந்த டாசியஸில் தமிழ்நாட்டுக்கு 4 மெயின் கேங்ஸ்டர் யூனிட்ஸை பற்றி கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் இருக்கு. அகரம் சேது, மணலி கஜா, பெட்ரோல் பங்க் ஷேக்கா, ஆசை. இவங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் தினம் இன்ஃபர்மேஷன் வந்துட்டே தான் சார் இருக்கு. ஆசை இன்னும் 3 நாள் சிட்டிக்குள்ள ஒரு பிக்கப் வரப்போத ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக தான் சார் வெயிட் பண்ணுறோம். வேட்டைக்கு நாங்கள் தயார். 28 என்கவுண்டர்ஸ் பாம்பே சிட்டிக்குள்ள மட்டும். அதில் 27 சக்ஸஸ்ஃபுல், 1 ஃபெயிலியர். எல்லாருமே நான் ஃபெயிலியர் ஆனது ஒரு ஆப்ரேஷன் பற்றி மட்டும் தான் பேசினாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் உங்களையும் பார்த்துட்டு இருக்க போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்களால் முடியும். இந்த ஆப்ரேஷன்ஸ்க்காக உங்கள் மனநிலை எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கணும். எல்லாமே இங்கே இருக்கு. கடமையின் காரணமாக நீங்கள் ஒரு கேங்ஸ்டர் சாகடிச்சு அடுத்த செகண்ட்ல உங்கள் லைஃப் பாதிக்கப்படலாம். அவனை சேர்ந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்கள் சாகடிக்கிற ஒரே எண்ணத்தில் தான் வந்தீங்கன்னு நினைப்பாங்க. பழி வாங்க துடிப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க குறி வைக்கிறது உயிர் இல்லை, நெஞ்சின் உரத்தையும் நேச உறவுகளையும் தான். நாங்கள் 4 பேர். எங்களுக்கு பயமே தெரியல. டிபார்ட்மெண்ட்டில் எங்களை இளங்கன்றுன்னு சொன்னாங்க. We were the untouchables. காசி தேட்டர் நான் வந்துருக்கிறேன். பணத்தை ரெடியாக வச்சுக்க. நீ போலீஸுக்கு கிழிச்சுக்கு பெட்ரோல் பங்க் ஷேக்கா. உள்ள ஒரு 4 இல்லை 5 பேர் இருக்கலாம். இன்னொரு 5 பேரோட வந்திருக்கலாம்ல. சூப்பர்மேன் மாதிரி எப்போ நம்மளே வந்துட்டு இருக்கோம். வந்தானா? அவன் தான் தர்மா. அன்பு, அருள் நம்ம ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணலாம்? நாமளே அரெஸ்ட் பண்ணிடலாமா? எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? அன்பே, போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல அவன் மேல ஒரு கேஸும் கிடையாது. ஆனா டிபார்ட்மெண்ட் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அத்தனையும் உண்மை. பச்சை பொறுக்கி, ரேபிஸ்ட், எல்லாம் சின்ன பொண்ணுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி தேவின்னு 16 வயசு பொண்ணு ட்ரெயினில் நைட்டு 10 மணிக்கு கதை கற்பழிச்சிருக்கான். பார்த்தவங்க 3 பேர். ஆனால் ஒருத்தரும் சாட்சி சொல்ல வரலையே. செஞ்சவன் இவன் தான். மினிஸ்டர் பேக்கிங்கில் ஒவ்வொரு தடவையும் கேஸ் இல்லாமல் தப்பிச்சு வெளில வந்திருக்கான். தேவி ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணா தேவியோட வாக்குமூலத்தை வச்சு உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அன்பு, தேவி படுக்கையிலேருந்து எழுந்துருச்சா? தேவியால பேச முடிஞ்சா? தேவியால எழுத முடிஞ்சா? முடியுமா அவளால? ஒன்றும் தேவையில்லை. எடுத்துட்டானா? அரெஸ்ட் பண்ண கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவு. ஒரு வண்டி வைக்கணும், அதுக்கு டீசல் ஊற்றணும். நம்ம ஆளுங்க யூனிஃபார்மோட 4 பேர் பந்தோபஸ்து வேற, கோர்ட்டு, ஜட்ஜு. இப்போ ஒரே ஒரு புல்லட் செலவு. ஏன் செலவு வெறும் 50 ரூபா. தேவி சந்தோஷப்படுவாள்ல, போட்டோம்ல. But this is atrocious. Someone's got to do something about this somewhere. மனுஷன் உயிருக்கும் உரிமைக்கும் மரியாதை இல்லாம போயிட்டு இருக்கு நம்ம நாட்டுல. ஜஸ்ட் a minute மேம். 3 நாளைக்கு முன்னாடி இளமாறன் வீட்டு பக்கத்துல சந்தேகப்படும்படியா 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. பிடிச்சு விசாரிச்சதுல ஒருத்தன் கஜாவோட தம்பின்னு தெரிய வந்துச்சு. 18ஆம் தேதி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்ச ரிப்போர்ட் உங்க டேபிள் மேல இருக்கு. போன 14ஆம் தேதி
பெட்ரோல் பங்க் சேகரோட ஆளுங்க சிந்தாதிரிப்பேட்டையில் ஒன்றா கூடி பேசி அடுத்த பொங்கலுக்குள்ள எங்கள் 4 பேரும் தீர்த்து கட்டுறதா அவன் மனைவி முன்னாடி சப்பந்தம் எடுத்திருக்காங்க. ஆசை, கஜா, பெட்ரோல் பங்க் சேகர் இவங்களுக்கும் எங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட விரோதமா? ஆனால் எங்கள் கடமை செஞ்சதுக்கு எங்களுக்கு கிடைச்ச தனிப்பட்ட பலன் இதுதான். So what's the point? மை பாயிண்ட் மேம், சொசைட்டி கிடைக்கிற சின்ன சின்ன சுதந்திரத்திலேருந்து உயிர் பாதுகாப்பு வரைக்கும் ஒரு போலீஸ்காரனோட தியாகம் தேவைப்படுது. I don't need to hear any of this, Mr. Anbuchelvan. We're talking about human rights. அது மட்டும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். Your recommendations ready. மேம், மனித உரிமை பற்றி பேசுறீங்க, மனித உரிமை மீறல் பற்றி பேசுறீங்க. மனுஷங்களுக்கு தான் மனித உரிமை. எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேரும் மனுஷங்களே இல்லை. எங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மிருகவதை தடுப்பு சட்டத்தில் தண்டனை கொடுங்க, ஏற்றுக்கிறோம். 6 மாசம் கிரைம் பிரான்ச்ல கன்னிவெடி மேல நடக்கிற மாதிரி போதும்பா. ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பழைச்சது பார்க்க போனா நம்ம எல்லாரும் இதை செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கு கொடுத்த வேலை நீங்க முடிச்சிட்டீங்கல்ல? இல்லை சுவாதி, முடியல. சேதுன்னு ஒருத்தன் தப்பிச்சிட்டான். மிச்சவங்க தப்பிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவனை தட்டி இருக்கணும். அவன் தான் மெயின். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ட்ரான்ஸ்ஃபர்லாம் டெம்பரரி அன்பு. அப்புறம் இதை போய் ஏன் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறேன்? மறுபடியும் நம்மளை கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றுவாங்க பார். they can't do without us. போலாம். இல்லா போலாம் வா. ஸ்ரீகாந்த் சொன்னது சரிதான், ஆனால் சேது என்னால் மறக்க முடியல. எங்கள் 4 பேரையும் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றினாங்க. என்ன கிரைம் பிரான்ச்லேருந்து கண்ட்ரோல் ரூம் கஷ்டமில்லாத வேலை, எலி வேட்டை. ஆனால் போலீஸ் வேலைன்னா அப்படிதான், எந்த போஸ்டிங்கும் நிரந்தரம் இல்லை. எங்கே இருந்தாலும் கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சால் போதும்னு நினைக்கிறது. மெட்ராஸ் சிட்டி எல்லா இடங்களையும் எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் பொறுக்கி மொல்ல மாதிரி. ஸ்டாப். நீ ஏதாவது பார்த்து செய்ய தல. சரி. ஏய், என்ன பண்ணுறீங்க? சும்மா தான் உட்காந்துருக்கோம் சார். வீடெல்லாம் இல்லையா உங்களுக்கு? இருக்குது சார். சும்மா உட்காந்து பேசுகிறேன் சார். இங்கே சும்மா உட்காரக்கூடாதா சார்? பேசக்கூடாதா சார்? உட்காரலாம், எங்கே வேணாலும் உட்காரலாம். யாருக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி. ஏய், திரும்பி நில்லுங்கடா. 4 பேரும் ஆக்ஸா, பிளேடு, ஒயரு. கிளம்பு. சாவி சார். காலை ஸ்டேஷன் வந்து வாங்கிட்டு போ. சார் சாவி வேணும் சார். கிளம்புன்னு சொல்கிறேன்ல. சொல்றாங்களா, போ போயிட்டே வீடு இரு. போய் சரி போ. சார் இது போயிட்டே இரு, போ. போங்க. கண்ட்ரோல். சார் வீரப்பனை பிடிக்க வக்கில்ல வந்துட்டானுங்க. பக்கத்தில் ஏய், நில்ல என்ன சொன்னீங்க? காத்தமுத்து என்ன? சார் சார் வீரப்பனை பிடிக்க வக்கில்ல வார்த்தை வரானு சார். ஏய் நில்லுங்கடா. காத்தமுத்து, ஏய் போங்கடா, ஒழுங்கா வீடு போய் சேருங்க. அவங்க சொன்னதும் சரிதானே, நம்ம இன்னும் வீரப்பனை பிடிக்கலையே. வக்கில்லன்னு சொல்றதெல்லாம் சும்மா. நான் ஒரு தனியாள், சொந்த பந்தம் யாருமே இல்லை. அதுதான் என்னோட பலமாக இருந்தது. மனைவி, பிள்ளைங்க, நிறைய ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு இல்லாத சுதந்திரமும் தைரியமும் எனக்கு இருந்தது. பயம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. யாரை வேணாலும் எங்கே வேணாலும் எதிர்த்து நிற்க முடியுங்கிற தைரியம் இருந்தது. விளைவுகளை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எனக்கு பிடிச்சிருந்தது. சில பொண்ணுங்களை சந்திச்சிருக்கேன், ஆனால் யாரும் என்னை எந்த அளவுக்கு பாதிச்சதில்லை. அதுவும் பார்த்த உடனே வேகமா அன்னைக்கு கை காட்டும் போது எச்சியை துப்பட்டானா நீங்க துப்பட்டாவே கை காமிச்சு பத்தியா? ஐயோ ஐயோ, என்ன அப்படி இருக்கீங்க? பொறுக்கி ஸ்டூடெண்ட் நீங்களா? என்ன காலேஜ் பல்லு அப்படியே வீட்டுக்கு போவியா? உங்க அம்மா என்ன சொல்லுவேன்? ஏய் என்ன நீங்க தனியா ரேஷன் இருக்காங்க. அன்னைக்கு தான் அவளை முதல் தடவை பார்த்தேன். அவன் கண்ணில் ஒரு கோவம், பயம் என்னால் மறக்கவே முடியாது. மறுபடியும் அவ காலேஜுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு முதல் தடவையா ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போனது எனக்கு. எனக்கு விதியில் நம்பிக்கை இல்லை, ஆனால் மறுபடியும் அவ. உள்ள வரீங்களா?
என்னோட கொலுசு லிஃப்ட்டில் கலந்து விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கீழே கிடந்தது. இது உங்களோடது இல்லையா? அது எந்த இல்லை, அது உங்களுக்கும் தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, அது என்னது? லிஃப்ட்ல கடந்தது இல்ல? ஓ இந்தாங்க. தேங்க்ஸ். தாத்தமுத்து நான் ஸ்பாட்டுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. யாரும் நிற்க வேண்டாம். 1 கிலோ சர்க்கரை கொடுங்க, அப்புறம் ஒரு மைதா பேக்கெட், ஒரு ப்ரூ காஃபி. சரிங்கம்மா. ஹலோ, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஏரியாவில் இருக்கீங்க? வீடுங்க இருக்கு. ஒரு தேங்காய் கொடுங்க. ஹலோ, உங்களை தான். வீடு எங்கன்னு கேட்டேன். எனக்கு உங்களை தெரியுமா? உங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அவளுக்கு என்ன பிடிக்கல, எனக்கு அது பிடிச்சிருந்தது. என்னங்க 100 ரூபாய் சில்லறை அப்புறம் வாங்கிக்கிறேன். சரிங்க. பொண்ணுங்க விஷயத்துல பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, ஆனால் ஒரு பொண்ணுனா இவ்வளோ மாதிரி தான் இருக்கணும்னு தோணுச்சு. சார் காசு இல்லை சார், சினிமாவுக்கு மட்டும் தான் கொண்டு வந்தோம், அதுவும் செலவாகி போச்சு. வண்டி வேற ஃப்ரெண்டு சார், லைசன்ஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, ஆர்சி புக் இருக்கு, எல்லாம் வீட்டில் இருக்கு சார். நீங்க வந்தீங்கன்னா காட்டுறேன் சார், இல்ல ஒரு அரை மணி நேரம் விட்டு வந்து உடனே நான் காட்டுறேன் சார். 2 வாரம் கழிச்சு மறுபடியும் அவளை பார்த்தேன். என்ன ப்ராப்ளம்? பேப்பர் இல்லை சார், லைசன்ஸும் இல்லை, எதை கேட்டாலும் நக்கல வேற பதில் சொல்றாரு சார். வண்டியில இருந்து இறங்கு இறங்கு. உங்கள் பேர் என்ன? ராஜா சார். சார் எனக்கு உங்களுக்கு தெரியும் சார், அசிஸ்டன்ட் கமிஷனர் அன்புச்செல்வன். சார் ட்ரஸ்புரம் ஏரியாவில் ஒரு லேண்ட் ப்ராப்ளத்தில் நானும் நீங்களும் சேர்ந்து சால்வ் பண்ண ஞாபகம் இருக்கா சார்? உங்கள் பேர் என்ன? மாயா. வீடுங்க இருக்கு. நம்பர் 3 கஸ்தூரிபாய் நகர், அடையார். அன்னைக்கு கேட்டப்ப சொல்ல. ஆ, எங்கே போய்ட்டு வரீங்க? நைட் ஷோ படம் பார்த்துட்டு வரோம். டிக்கெட் இருக்கா? சார் டிக்கெட்டுக்கு கிரிம்ஸ் ரோட் ஃப்ரூட் ஷாப்பில் ஃப்ரீ ஜூஸ் தரதா டிக்கெட் பின்னாடி போட்டிருந்து சார், அதான் யூஸ் பண்ணிட்டோம். யார், தங்கச்சியா? இல்லை சார், ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னா? ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடை ஏன் யூஸ் பண்ணுறீங்க? தட்ஸ் வை வி புட் தி பேரிகேட்ஸ். அதையும் தாண்டி வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆ, ஷார்ட் கட் யூஸ் பண்ணுறீங்க, பட் இட்ஸ் நாட் சேஃப் until we set it right again. And at this time of the night, with the girl by your side, shouldn't you be carrying all your papers? யா சாரி சார். Okay, carry on. சாவி கொடுத்துருங்க. ஓகே சார், சார் கொடுத்துறியா? கமிஷன் சைன் வாங்கிட்டேன், அவருக்காக வெயிட் பண்ணாதீங்க. சீஃப் கெஸ்ட் உட்காந்து இருக்காரு. நீங்கள் லேட் பண்ண ஃபைலை கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்துருங்க. நான் ஈவினிங் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே சார். ஹலோ சார். அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு நான் அவளை பார்த்தேன். ஹலோ, என் பேர் மாயா. தெரியும், ஞாபகம் இருக்கு. உங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு எனக்கு அப்போ தெரியல. நீங்கள் நீ கேவலமாக மறைச்சு பார்க்கும்போதே நினச்சேன். உங்கள் கூட பேசணுங்கிறதுக்காக ஒரு கொலுசு செட் பண்ணி பின்னாடி அலையிறேன்னு நினச்சிட்டிங்களா? ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொலுசோடலாம் அலைய மாட்டான்னு ரியலைஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? போலீஸ்னாலே ஒரு தனி மரியாதை இருக்குல்ல, நல்லது தான். கேளுங்க. என்னது? சாரி கேட்கணும்னு சொன்னீங்களே. ஓ, ஐம் சாரி சார், ஐம் ரியலி சாரி. யுவர் அப்பாலஜிஸ் அக்செப்டட். உன்னை பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது தான், ஆனால் யாரையும் தப்பாகவும் இட போட்டுறாதீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க? ஸ்போர்ட்ஸ் டே. ஸ்டூடெண்ட்? டீச்சர். செயின்ட் ஸ்டீஃபன் ஸ்கூலில் டீச்சர் மாயா. என்ன சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்குறீங்க? மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், 10th and 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ரொம்ப கஷ்டமாச்சே. என்ன படிச்சிருக்கீங்க? MSc மேத்ஸ், IIT மெட்ராஸ். ஐஐடியில் படித்தா யூஸ்வலாக அமெரிக்காவில் நல்ல வேலை கிடைக்குமே. நீங்கள் எப்படி இங்கே பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க தான் பிடிச்சிருக்கு. சார், அப்புறம் உங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் பேப்பரில் படித்தேன், போன வாரம் எக்ஸ்பிரஸில். வெரி இம்ப்ரெசிவ் சார். தேங்க்ஸ். And I'm sorry,
ஐம் ரியலி சாரி. டோன்ட் வரி அபவுட் இட், ஓகே? பை. ஹலோ, ஸ்பீக்கிங். யாருங்க? சார், நான் மாயா பேசுறேன். ஞாபகம் இருக்கா? சென்ட் ஸ்டீஃபன் ஸ்கூல். மாயா 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ். ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க கூட பேசணும் ட்ரை பண்ணப்போ இந்த நம்பர் கிடைச்சது. இந்த நம்பர்ல பேசலாம் இல்லையா? யா, நோ ப்ராப்ளம். சார், நான் இப்போ ஸ்கூல்ல இருந்து தான் பேசுறேன். இங்க ஒரு ப்ராப்ளம். உங்க ஹெல்ப் வேணும். நீங்க கொஞ்சம் இங்க வர முடியுமா? ஹலோ. சாரி சார், உங்களை இங்க வர வச்சுட்டேன். பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங். இவன் என் ஸ்டூடெண்ட் ரோஷினி. ஹலோ ரோஷினி. ஹலோ சார். இவ வீடு அமைஞ்சிக்கரையில் இருக்கு. இவ இருக்கிற ஏரியா கொஞ்சம் சரியில்லை. அங்கே ஒரு பையன் இவகிட்ட கலாட்டம் பண்ணிட்டு இருக்கான். இது டெய்லி நடக்குது. வீட்டில் எப்படி சொல்றதுன்னு தெரியாம இவ சொல்லாம இருந்திருக்கா. கூட ஒரு 4-5 பேர் வேற மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன்னு சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து பின்னாலேயே வந்திருக்காங்க. பஸ்லேயும் இப்போ ஸ்கூல் விட்டு போகும்போதும் வெளியில் அவங்கள பார்த்துருக்கா. என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க. போலீஸ் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? நான் ஏதாவது ஃபார்மில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? இவளுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. சரி, 2 பேர் கூட வாங்க. ஜீப்ல இருங்க. இருக்கானுங்களா ரோஷினி? அந்த ஆட்டோங்க கிட்ட. இறங்கி போ. சார், பயப்படாத, நான் இருக்கேன். ரோஷினி, நான் இங்க இருக்கேன்னு காமிச்சுக்காது. இறங்கி போ. ஜிஜிக்கா, ஸ்கூல்ல இருந்து லேட்டா வந்தா சைலண்டா போயிருவியா? வாடி வாடி. வரல வீடு வந்து உங்க அம்மா மூஞ்சி ஆசிட்டு ஊத்திடுவேன். வாடி வாடி. வாடி. கூப்பிட்டா வர மாட்டீங்க. என்ன பிடிக்கல? என் மூஞ்சி நல்லல என்ன பிடிக்கல? என் கூட சேர்ந்து சுத்தினா என்ன குறைஞ்சு போயிருவியா? நான் ரொம்ப கூலானவன்டி. ஏன்டி என்ன டென்ஷன் ஆகுற? சொல்ற அவட்ட. ஏன்டி இம்சம் பண்ற? அவன் தான் ரொம்ப கூலானு சொல்றான்ல. ஒரு நாள் ஸ்கூல் கட்டடிச்சு அவன் பின்னாடி சுத்தறான்ல. ஏன்டி மாட்டேங்கற? டேய் மாப்ள, இவகிட்ட என்ன பேச்சு? இவன் மூஞ்சில ஆசிட்ட ஊத்து, அப்பதான் இவளுக்கு புரியும். எடா ஆசிட்ட? ஊத்துனா தெரியுமா? ஊத்துடா ஊத்துடா. சும்மாடா, விளையாட்டுக்கு. புல்லட்ல வெறும் துப்பாக்கி. பயந்துட்டியா? சாமி சார். சாமி. பொறுக்கி. வீட்டுக்கு போ ரோஷினி. இனிமே உனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த ஸ்ட்ரீட்ல நீ தைரியமா நடந்து போலாம். ரிமெம்பர் டு வாக் வித் யுவர் ஹெட் ஹெல்ட் ஹை, ஓகே? தேங்க் யூ சார். நான் இங்கே இறங்கிக்கிறேன். Are you sure? எஸ். சார், அது உண்மையிலேயே ஆசிடா இருந்திருந்தா? என்ன மூஞ்சி எல்லாம் வந்து போயிருக்கோம். நினைச்சு கூட பார்க்க முடியல. தேங்க் காட். தேங்க் யூ. அதுக்கப்புறம் அப்பப்போ என் மனசுல அவளோட அந்த முகம், அந்த கண்கள் வந்துட்டு போச்சு, வரைஞ்ச மாதிரி. அது என்னன்னு தெரியல, ஏன்னு புரியல. அது எனக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையான்னு என்னால் சொல்ல முடியல. நண்பு பஞ்ச்லாம் சாஃப்ட் ஆயிடுச்சு, டஃப்னஸே இல்லை.
என்னாச்சு உனக்கு? அப்படியா? ஆமா. சரி, இதை வாங்கிக்கோ. Come on. Yep. Yep. Yeah. Let's go. ஹலோ சார். ஹலோ. அங்கே ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு ஃப்ரெண்ட் கூட. உங்களை பார்த்தேன். எங்கள் கூட ஒரு கப் காஃபி சாப்பிட உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். Would you like to join us? சாரி, நான் இங்கே டியூட்டியில் இருக்கேன். சிஎம் போகிற ரூட்டை நான் இங்கே இருக்கணும். தேங்க்ஸ், யூ கேரி ஆன். அப்போ சிஎம் போனதுக்கப்புறம் வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வரீங்களா? ஐம் நாட் ஷுர் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் போங்க. ஓகே? ஓகே, பாய். பாய். யாரு சார்? அண்ணியா? வேலையை பாருங்கள் காத்தமுத்து. காத்தமுத்து, அவங்க பேர் மாயா. ஸ்டீவன் ஸ்கூல்ல டீச்சர் இருக்காங்க. அவங்க ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருங்க. என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இல்ல இன்னைக்கு சண்டே ஸ்கூல் லீவா இருக்கும். பிரின்சிபல் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. நம்ம நேரத்து பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கு. அந்த காஃபி ஷாப்புக்கு அவங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட வந்தேன்னு சொன்னாங்க. ஒரு 24 hours போட்டோம். ஐ திங்க் ஷீ ஷுட் கம் அரவுண்ட். ஓகே டாக்டர். ஹலோ. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? பயங்கர வலி. சரியாயிரும். டாக்டர் வர சொல்கிறேன். ஏசிபி சார், எப்படியும் நீங்கள் சிஎம் போகும்போது அங்கே இல்லை. காரில் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தீங்க. ஒழுங்காக நான் கூப்பிட்டு போவே என் கூட காஃபி சாப்பிட வந்திருக்கலாம்ல. என்ன சீரியஸ் ஆயிட்டீங்க? நான் சும்மா சொன்னேன். உங்களையே பார்த்துட்டு முன்னால் என்ன வருதுன்னு பார்க்காம விட்டுட்டேன். முதல் தடவை நம்ம ஊரில் தண்ணி லாரியை யாரும் குத்தம் சொல்ல மாட்டாங்க. ஹலோ. ஹலோ. இவங்க ஆர்த்தி, மாயோட சிஸ்டர். என்னாச்சு? எப்படி இருக்கா? ஷீஸ் ஓகே நான். மவுண்ட் ரோட்டில் ஒரு டேங்கர் ரோல் அடிபட்டது. நெத்தியில் கையில் காலில் அடிபட்டிருக்கு. ஷீஸ் ஃபைன். நீங்கள் போய் பாருங்கள். என்ன பாதி நேரம் ஹாஸ்பிட்டலே உட்காந்துட்டு இருக்கியாமே? 2 தடவை போய் பார்த்தேன், அவ்வளோதான். ஆனால் எல்லா வேலைக்கு நடுவுலையும் மனசு பூரா அவனை நினைப்பா இருக்கு சுவாதி. அப்படி வா வழிக்கு. So this is it. Finally you fallen in love. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனது என்னால் தான் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒருத்தர். அவ்வளோதான் அது. அன்னைக்கு நீ சொன்னியே நைஸ் கைஸ் கெட் நைஸ் கேர்ள்ஸ்னு. அவன் நல்ல பொண்ணு தான், ஆனால் நான் அந்த நல்ல பையனாக இருக்க விரும்பல. அன்னைக்கு அவன் நல்லா வச்சா, அது எனக்கு பிடிக்கல. இனிமே போய் அவளை பார்க்கக்கூடாது முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அவளை மறுபடியும் பார்க்கணும் போல தோணுச்சு. எந்த ஊரில் ஏசிபி சார்? என்ன பார்க்க வரீங்க? ஒரு ஃப்ளவர் புக்கே எடுத்துட்டு வரலாம்ல? கன் எடுத்து வைக்கிறீங்க? நீங்க ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா இருக்கலாம். உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படலாம். ஆனா ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் எப்படி பேசுறது, எப்படி பழகுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒத்துக்கங்க. ஒத்துக்கிறேன். அப்புறம் நீங்க ரொம்பவும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கீங்க. கரெக்ட்? ஏன்? இல்லை, இந்த சேர்
சேரா? உங்கள் அக்காவும் தான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க என்னை பார்க்கும்போதெல்லாம் ஹாஸ்பிட்டலே பார்த்தேன். ஏன்னு கேட்டிங்களா? எனக்கு தெரியும். நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர். என் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அதனால தப்பு பண்ணுறவங்களும் கிரிமினல்ஸும் எங்களை பார்த்து பயந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். மற்றவங்க ஏன் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும்? அப்ப என் அக்காவை கிரிமினல் சொல்றீங்களா? இல்லை இல்லை, நாங்களும் சாதாரண மனுஷங்க தான். வி ஆர் நார்மல் பீப்புள். ஐ எம் நார்மல் பர்சன். அதான் சொல்ல வந்தேன். அவங்ககிட்டயும் சொல்லிடுங்க. அப்படியா? பார்க்கலாம். போக போக நீங்க எந்த அளவுக்கு ஒரு நார்மல் பர்சனா இருக்கீங்கன்னு பார்க்கலாம். நான் கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு தேங்க்ஸ். இப்போ ஏன் இவ்வளோ ஃபார்ம்லாம் பேசுகிறீங்க? இல்லை, நீங்கள் பிஸியாக இருந்திருப்பீங்க. இன்னைக்கு உங்களை மீட் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணேன். நானும் வெளியே வந்து ரொம்ப நாள் ஆகுது. நாட்டு நிலவரத்தை பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தோணுச்சு. சிட்டி அமைதியாக இருக்கா ஏசிபி சார்? நீங்கள் இருக்கும்போது அமைதியாக தானே இருக்கும். ஆக்சுவலாக நானும் அவ்வளோ பிஸியாலாம் இல்லை, வெறும் கண்ட்ரோல் ஐ எம் டிப்ரெஸ்ட். என் வாழ்க்கையில் 3 மாதம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. கனவுல கூட சுற்றி பார்த்தா 4 சவறு தான். அதனால தான் நாளைக்கு பாண்டிச்சேரி போகலான்னு இருக்கேன், அக்கா வீட்டுக்கு. அக்காவும் அப்போவே திரும்பி போயிட்டா. அவளை பார்க்கணும் போல இருக்கு. ஏசிபி சார், நீங்க வரீங்களா என் கூட? பிஸியா இல்லைன்னு சொன்னீங்கல்ல, நீங்க வரணும். ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிளம்பலாமா? டைம் ஆச்சு. I had a good time. ஒரு நாளைக்கு அப்புறம். தேங்க்ஸ் டு யூ. போலாம். உங்க கூட கொஞ்சம் பேசணுமே. வாட்ச் பார்க்காதீங்க, நான் பேசணும். உங்களை பத்தி ஒரு விஷயம் எனக்கு தெரியும். என்னது? ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ வாட்டர் டேங்கர் அடிச்சு யாரோ என்னை தூக்கி எரிஞ்சு போட்ட மாதிரி போய் விழுந்தேன். விழுந்த உடனே ஒரு பயங்கரமான வலி, தாங்கவே முடியல. திடீர்னு யாரோ என்னை தூக்கிட்டு போற மாதிரி இருந்தது. ஏசிபி அன்புச்செல்வன் நான் பார்த்தேன். கார்ல உங்க மடியில படுக்க வச்சுங்க, நான் பார்த்தேன். உங்க சட்டப்புறா என்னோட ரத்தம். நிறுத்துறதுக்கு ஒரு கர்ச்சீஃப் கட்டினீங்க. காத்து முத்து சீக்கிரம் போங்கன்னு டிரைவர் கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு எல்லாமே அப்பவே தெரியும். நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்ப நீங்க அழுதீங்க. ஏன்? அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்க. எனக்கு எல்லாமே இருட்டாயிடுச்சு. ஆனா நான் சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்போ ஒரு பிரார்த்தனை பண்ணேன். எனக்கு நினைவு மறுபடியும் வரும்போது நீங்க அங்க இருக்கணும், நான் உங்களை தான் முதல்ல பார்க்கணும்னு. அது நடந்தது. அன்புச்செல்வன், எனக்கு பதிலாக உங்க மடியில வேற யாராவது இருந்திருந்தாலும் உங்க கண்ணில இருந்து கண்ணீர் வந்திருக்கலாம், மேபி. ஆனா அங்க எனக்கு பதிலாக யாருமே இல்லை, நான் தான் இருந்தேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கண்ணு திறந்து பார்க்கும்போது அந்த ரூம்ல நீங்க இருந்தீங்க. எனக்கு அப்ப எந்த வலியும் தெரியல, வெறும் சந்தோஷம்தான். அன்புச்செல்வன், வெக்கத்தை விட்டு சொல்றேன். ஆக்சுவலா எனக்கு எந்த வெக்கமும் இல்லை. காதலிக்கிறேன். ட்ரூலி, மேட்லி, டீப்லி. வேண்டாம் மாயா, காதல் மட்டும் சொல்லாத. வேண்டாம். நீ காதல்னு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்குள்ள ஒரு உணர்வு இருந்ததில்ல. அது நல்லா இருந்தது. அது அப்படியே இருக்கட்டும். நான் அதை எதிர்பார்த்துருக்கணும். தப்பு என் மேலே தான். நான் பெருசாக காரணம் சொல்ல விரும்பல. நான் தனியாக இருந்து பழகிட்டேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. என் வீட்டில் இன்னொருத்தருக்கு இடம் இல்லை. லிட்ரலி அனிவன் அதர்வைஸ். நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நான் உங்களை கேட்டேனா? என் காதலை ஏத்துக்குங்க நான் உங்களை கேட்டேனா? நான் என் மனசுல இருக்கிறத சொன்னேன். நீங்க இதை சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். போலாம் அன்புச்செல்வன், போலாம்.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மறுபடியும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டிங்களா? 2 வாரமாவது. என்ன பார்க்க தான் வந்தீங்களா? எனக்கு இங்க வேற யாரையுமே தெரியாது. சரி வாங்க. என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, கிளாஸ் எடுக்க முடியல, கணக்கெல்லாம் மறந்துருச்சு. ஸ்கூல்ல யார்கிட்டயும் ஒழுங்கா பேச முடியல, பசி இல்ல, தூக்கம் வரல. உங்களால் தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். முதல்ல வரவே கூடாது, உங்களை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு கெஞ்சறது எனக்கு பிடிக்காது. ஆனா இப்ப அதை பத்தி நான் கவலைப்படல. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. என் காதல எதுக்காங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். அப்புறம் ஒரு விஷயம், ஐம் a நார்மல் பர்சன் அன்னைக்கு சொன்னீங்க. ஐம் சாரி, நீங்க நார்மல் பர்சன் இல்லை. அப்படி இருந்திருந்தீங்கன்னா என் காதலை நீங்க தூக்கி எறிஞ்சிருக்க மாட்டீங்க. அவ சொன்னது சரிதான். You're not a normal person. காதலிக்கிறேன். Truly. Madly. I'm sorry. நீங்க நார்மல் பர்சன் இல்ல. அப்படி இருந்திருந்தீங்கன்னா என் காதலை நீங்க தூக்கி எறிஞ்சிருக்க மாட்டீங்க. Okay, see you tomorrow. Bye, Maya. ஏசிபி சார், ஆச்சரியமா இருக்கு. என்ன இந்த பக்கம்? எனக்கு இங்கே வேறு யாரையும் தெரியாது மாயா. உன் கூட நிறைய பேசணும். பேசலாமா? I'd love to. வா. மாயா, உனக்கு என்ன வேணும்? புரியல. நம்ம 2 பேர் பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன வேணும்? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க கூட நான் என் வாழ்க்கையை வாழணும். உங்க கூட நான் இருக்கணும். உங்க கூட சிரிச்சு பேசணும், சண்டை போடணும், உங்க தோளில் சாஞ்சு ஆழணும். இன்னைக்கு மாதிரி எப்பவுமே உங்க மேல நான் பைத்தியமா இருக்கணும். ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ. 3 குழந்தைங்க பெற்றுக்கணும். பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் அவங்க உங்களை மாதிரியே இருக்கணும். இந்த கண்களை நான் பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும். அவ்வளவுதான். ஏன்? நான் யூத்தா ஜாலியாக இருக்கிற ஒரு ஆள் கிடையாது. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். என்னை சுற்றியும் ஆபத்து இருக்கு. என்னை சேர்ந்தவனே அது பாதிக்கும். உனக்கு எனக்கு ஒரு 6 வயசு வித்தியாசம் இருக்கு. Why me? இட்ஸ் a girl thing. சொன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு பொண்ணா இருந்து பாருங்க. சரி, ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு கூட பிடிச்சிருக்கு மாயா. என்னைக்கு கூட முதல்ல பார்த்தனும் அன்னையிலேருந்து நான் காமிச்சிக்கல. இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாது. இன்னிலிருந்து 1 மாதம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே? அவ கண்ணில் சின்னதாக ஒரு கண்ணீர், அவ முகத்தில் சந்தோஷம், ஒரு நிறைஞ்ச பார்வை பார்த்தா அதனால மறக்கவே முடியாது. அந்த நிமிஷத்துல இருந்து அவ கூட ஒரு வாழ்க்கை வாழ நான் தயாராயிட்டேன்.